ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜென்ரலில் எபிசோட் நம்பர் 18 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் சென்சுவோட அம்மாவுக்கு தேவையான மரியாதையை சென்சுவோட ஃபேமிலி கொடுத்துருப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, அவங்க பண்ணது ஒன்றும் ரொம்ப சின்சியராக தெரியவே இல்லையேன்னு. சென்சுவும் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க கடைசியாக பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு என் அம்மாவுக்கு மனசார செய்கிறாங்களோ செய்யலையோ, ஏதோ அவங்களோட கடமைக்காவது என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரோசி வராங்க. உன்னோட வேலை முடிஞ்சிருச்சா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போகலாமான்னு. சென்சுவும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு, ரோசியும் நீ என்ன பார்க்க வரல, அதனால தான் நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்துட்டேன்னு. சென்சுவும் எனக்கு முடிக்க வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குன்னு. ரோசி கோந்துருச்சு, நீ வேணும்னே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு நிஜமாவே வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ ரோசியும், நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன், எனக்கு ஒரு டீ கூட கொடுக்க மாட்டியா, உன்னால் முடியாது அப்படின்னா உன்னோட அசிஸ்டண்ட்டை கூட அனுப்ப மாட்டியான்னு கேட்ட உடனேயே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நான் போயிட்டு அவங்களுக்கு டீ கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு. சென்சுவும் ஓகே அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரோசிக்கு அசிஸ்டன்ட் கொண்டு வந்து டீ கொடுக்குறாங்களா, இது ரொம்ப கோல்டாக இருக்குது, எனக்கு ஹாட்டாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் ஹாட்டாக கொண்டு வந்து கொடுத்தோடனே அதை வேணும்னே அசிஸ்டண்டோட கையில் ஊற்றிட்டு, என்ன நீ ஒழுங்காகவே வந்தவங்கள கவனிக்க மாட்டேங்கிற, இப்படி தான் கொண்டு வந்து கொடுப்பியா, ஒழுங்காக என்னால் பிடிக்கக்கூட முடியாத கப்பில் தான் கொண்டு வந்து கொடுப்பியா, இப்படி தான் சென்சு ஒன்று விருந்தாளிகள் கவனிக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு அசிஸ்டன்ட் நிமிர்ந்து பார்த்து தைரியமாக கண்ணை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு சென்சு மரியாதையாக எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி தந்திருக்காங்க. யாராச்சும் ஒரு ஆள் உன்னை அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீ தாழ்ந்து போகாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. இதை கேட்டோடனே ரோசிக்கு ரொம்ப கோவந்துருச்சு. செவில்லே ஒரு அரை விடுறா, உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சென்ஸோட அசிஸ்டன்ட் கிளம்பி போயிடுறாங்க. இதனால ரோசிக்கு ரொம்பவே கோவந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஓடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும், அவனுக்கு எவ்வளோ தைரியம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சென்சுவை கூப்பிட்டு விட்டு, இந்த செடிகளை பார்த்தியா, இதில் இருக்க பூக்களுக்கு இந்த மாதம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி அழகா சிரிச்சுட்டே பூத்து கிடக்குது. ஆனா இதுக்கு பாவம் தெரியல, அடுத்த மாசமே இதெல்லாம் காத்துல அடிச்சுட்டு போயிடும், காஞ்சு போயிடும் அப்படின்றது. இந்த மாதிரி தான் லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குதுன்னு குத்தி காட்டி பேசிட்டாங்க. சென்சுவுக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரைம் மினிஸ்டரும் உன்னோட அசிஸ்டண்டோட நேம்னு கேட்குறாங்களா. சென்சுவுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இனியொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பிரைம் மினிஸ்டரும் நல்லது, புரிஞ்சுதுன்னா ஓகே தான் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூஃபை வந்துட்டு ஹீரோயின் கேபிட்டலுக்கு வரப்போறா, இந்த ஊருக்கு வரப்போறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால ரொம்ப கோமா கையெல்லாத்தையும் செபத்தில் போட்டு குத்தி இருக்கானா. அவங்க அப்பா வந்து, ஏண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தவனை சரி பண்ணி இங்கே ஜென்ரல் அப்படின்ற பொசிஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சா, நீ ஒன்னே இதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. ரூஃபையும், நீங்கள் கொண்டு வந்தீங்களா, யார் சொன்னால் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் டெம்பிளில் இருக்கும்போது இவனுக்கு எப்போவுமே தனிமை மட்டும்தான், யாருமே இவனை வந்து பார்க்க முடியாது. ஸோ தன்னோட கையே நெருப்பால் சுட்டுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் சுட முடியாதே. அந்த நேரத்தில் மருந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது மருந்தையும் கீழே கொட்டிடுறான். மருந்து குடிச்சாதானே சரியாகுன்னு சொல்லும்போது, நான் சரியான மட்டும் என்னாக போகுது, இங்கே தான் நான் இருந்துட்டு இருக்கேன், நான் வெளியில் கூட போக முடியாதுல அப்படின்னு விரத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பிரைம் மினிஸ்டர் வந்து, அப்படியா, உனக்கு உண்மையான ரூஃபையாக மாறணுமா, உன் தங்கச்சி தான் இப்போ அங்கே ரூஃபை வேஷம் போட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ எனக்கு ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு ஒத்துக்கிட்டனா நான் உன்னை உண்மையான ரூஃபையா மாற்ற முடியும்னு. ஸோ ரூஃபை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்காக தான் ஆன்ஷியை போயிட்டு நீ மீட் பண்ணு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிவிடுப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் ஆன்ஷியை ரூஃபை போய் மீட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் போய் மீட் பண்ணாரு, ரூஃபை தான் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி படைகளை லேட்டாக அனுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு சதித்திட்டம் போட்டதே இவன் தான். இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே ரூஃபையோட அப்பாவுக்கு செம பயம் வந்துருச்சு. டே, இதெல்லாம் ஏண்டா பிரைம் மினிஸ்டர் சொல்லி நீ பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் அரசருக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோயே, பிரைம் மினிஸ்டர் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு கை கழுவி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீ தாண்டா பாதிக்கப்படுவ இதனால அப்படின்னு. அதுக்கு ரூஃபையும், அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்க என் கூட மட்டும் இருந்தா போதும்னு ரூஃபையோட அப்பாவும் பெத்ததுக்கு என்ன பண்ண முடியும் ஓகே அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ ரூஃபை மறுபடியும், அப்பா நான் இனியொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயின் இருக்காளே அவ இன்னும் செத்து போகலன்னு. அவங்க அப்பாவுக்கு சமஷாக்கு, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆமாப்பா அவ இன்னும் செத்து போகல, கேபிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் உயிரோடி கேபிட்டலுக்கு வர முடியாது, அப்படியே வந்தாலும் அவளை நான் சீக்கிரமாகவே கொலை பண்ணிடுவேன்னு. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறது அப்படின்றதே தெரியலை. இந்த பக்கம் கேபிட்டல் பக்கத்தில் ஹீரோ, ஹீரோயின், அசிஸ்டன்ட் 3 பேருமே வந்தாச்சு.
ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா உன்னோட வீட்டுக்கு தானே போவேன்னு. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு, நீ எங்கே போவேன்னு கேட்குறதுக்கு, நான் எங்கேயாவது ஹோட்டல் அந்த மாதிரி தங்கணும், எனக்கு தான் அங்கே வீடு கிடையாது, என்னை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ வாழை உருவி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அசிஸ்டண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால நீ வேணா ஹீரோவோட இடத்துல தங்கிக்கோயே, ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஹீரோவும் ஆமாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் வீட்டில் நீ கூட வரலாம் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் 3 பேர் உள்ளே வராங்க தொப்பி போட்டு. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, இவனுங்க சண்டை போடுறதுக்காக தான் வரானுங்க, ஆனால் நம்மள யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலன்னு. இப்போ டீயை கொண்டு வந்து ஹீரோயினை குடிக்க சொல்லும்போது ஹீரோயின் குடிக்கிற மாதிரியே போயிட்டு அதை கீழே ஊற்றுறாங்களா, பார்த்தா அது பாய்சன். அதுக்கப்புறமா என்ன, அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஹீரோயினை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் எல்லாரையுமே அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா பார்த்தா எல்லாருமே வந்துட்டு விஷத்தை அவங்களே குடிச்சு செத்து போயிடுறாங்க. ஸோ யார் இவங்களை அனுப்புனது அப்படின்றது தெரியல, ஆனால் ஹீரோயினை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஹீரோவும் நீ இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறது சரி கிடையாது, உன்னை டார்கெட் பண்ணது கண்டிப்பாக ரூஃபையாக தான் இருக்கும், நீ நல்லா தானே இருக்கன்னு. ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்ன தான் இவனுங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரூஃபை அனுப்பின ஆளாக தான் இவனுங்க இருக்கணும், நம்ம இனி இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சென்சு ரோசியோட அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே ரோசி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரோசிக்கு ஒரே சந்தோஷம், 2 பேரும் சேர்ந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ சென்சு ரோசியோட கையெல்லாம் பிடிச்சி பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பெயிண்ட் வந்துட்டு சென்சுவோட கையில் பட்டுடுச்சு. அதனால நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறாங்க. அந்த கேப்பில் இவ அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெயிண்டிங்ஸையும் எடுத்து பார்க்குறா. அதில் சென்சு வேற ஹீரோயினை வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்துடுறா. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. சென்சுவும் வா கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறதுக்கு ஓகே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிராயிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் ரோசிக்கு இது மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கட் பண்ணால் ஹீரோ, ஹீரோயின், அசிஸ்டன்ட் 3 பேருமே கேபிட்டலுக்கு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. கடைசியாக நான் உள்ளே நுழைய போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஐடென்டிட்டியில் நான் உள்ளே நுழைய போகிறேன், ரூஃபையை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோவும் கண்டிப்பாக நான் கூட இருப்பேன், நம்ம எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஹீரோயின் கேபிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா அப்படின்ற விஷயம் ரூஃபைக்கு தெரிஞ்சிருச்சா. அதனால அவன் செம்ம காண்டாகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்கே ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க நேம் ஜிங். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து. ஜிங்கும் கடைசியாக நீ வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்றதுக்கு ஆமாம் நான் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு தன்னோட தம்பியையும் அவங்க ஒய்ஃபையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது ஜிங்கோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுன்னு யாரையுமே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தது கிடையாது, ஃபஸ்ட்டு ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க போலன்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இப்போ உள்ளே வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் நான் முதல்ல அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அம்மா அப்பாவோட மெமோரியல் ஹாலுக்குள்ளாடி போகிறாங்க. அப்போ வெளியிலேருந்து அவங்க தம்பி பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் உள்ளே நுழைய போகும்போது இல்லை வேண்டாம், ரொம்ப நாள் கழிச்சு அவன் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கான், ஸோ அவன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், நீ வா நம்ம சாப்பிட்ற இடத்துல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் எல்லாத்துக்கும் பழி வாங்குவேன் அப்பா, அவங்க நேமை நான் சரி பண்ணுவேன் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் ஒரு பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவள் என்னோட மனசில் இருக்கா, சீக்கிரமாகவே அவளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினை பற்றியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஹீரோயின் கூட சாப்பிட்றதுக்காக போய் ஜாயின் பண்ணியாச்சு. ஹீரோயினுக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சுருப்பாங்களா, அதை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அதை பார்க்குற ஜிங்கும் இது வரைக்கும் யாருன்னு இது மாதிரி யாரையுமே ட்ரீட் பண்ணது கிடையாது, நீங்கள் 2 பேரும் என்னை விட க்ளோஸாக இருப்பீங்க போல இருக்கே, என்னை விட என் அண்ணனுக்கு ஒன்றுதான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கேன்னு. ஆக்சுவலி இவங்களுக்கு ஹீரோயினும் ஒரு பொண்ணுன்னு தெரியாது, பையன் தான் தெரியும். ஸோ ஹீரோ சிரிக்கிறாங்க. பாவம் ஹீரோயின் ஒரு பொண்ணுன்னு தெரிய வரும்போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ தெரியல. இங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஐயோ நம்ம வெறும் கையை வீசிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போயிருக்கோம், அவங்களுக்கு கிஃப்டே கொடுக்கல, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போதே யாரோ ஒரு ஆள் இவங்களை ஃபாலோ பண்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவனோட பின்னாடி போயிட்டு யாரா உன்னை அனுப்புனது ரூஃபை தானான்னு கேட்கறதுக்கு இல்லையே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் உன்னோட மாஸ்டர் கிட்ட போய் சொல்லு, பழைய கணக்கு நிறைய தீர்க்க வேண்டியது இருக்குன்னு போய் சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. அவனும் ஓடி போய் ரூஃபை கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ரூஃபையும் நான் உன்னை அவளை கொலை பண்ணிட்டு வர சொன்னா என்கிட்ட அவ சொன்னதையா வந்து சொல்லிட்டு இருக்க, இரு நான் அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கொலை பண்ணுறதுக்காக ஹீரோயினை தேடி போகிறான். அங்கே அம்பு வெய்கிறதுக்காக ரெடி ஆயிருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் நல்ல வேலையாக சென்சு வந்துடுறாங்களா. ஸோ ரூஃபை பின்வாங்கிடுறான். சென்சு ஹீரோயின் கிட்ட நீ சீக்கிரமாகவே இங்கே வந்துட்டியான்னு கேட்க ஆமாம் நான் ஹீரோ கூட அவனோட வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரோசிக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த பெயிண்டிங் ஞாபகம் வருது. ஆனால் இது ஒரு பையன் அப்படின்லாம் சென்சு அட்ரஸ் பண்ணுறான். ஸோ இது பொண்ணா பையனா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே உன்னோட நேம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்கிறாங்க.
ஹீரோயினும் எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ரூஃபைக்கு புரிஞ்சிருச்சு சென்சுவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்த மட்டும் நம்ம ரோசி கிட்ட சொன்னோம்னா ரோசி முன்கோபக்காரி, ஸோ அவளை வச்சு நம்ம ஹீரோயினோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு ரோசியை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போகிறான். ரோசியும் நீலாம் இங்கே வரவே மாட்டியே, எதுக்காக வந்திருக்கன்னு கேட்க, ஆக்சுவலி ஒரு விஷயத்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசலான்னு வந்தேன், ஆனால் பிரைம் மினிஸ்டர் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதா அப்படின்றதே தெரியல, தலைக்குள்ளே அது உருண்டுட்டு இருக்கு, சென்சுவை பற்றின விஷயம்னு. ரோசிக்கு சென்சுவோட நேம கேட்ட உடனே என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே ரூஃபை சொல்கிறாங்க, ஆக்சுவலி ஹீரோ கூட ஒரு பையன் வந்திருக்கான்ல, அது பையனே கிடையாது, அது ஒரு பொண்ணு. சென்சு கூட சேர்ந்து அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. சென்சுவுக்கு ஆல்ரெடி தெரியும் அது ஒரு பொண்ணு அப்படின்னு, ஆனால் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து அந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் இல்லை, அரசருக்கு கூட அது ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ நான் பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஃபஸ்ட்டு சென்சுவுக்கு இந்த விஷயம் தெரியுன்றதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் அவரை பார்க்க முடியலை அப்படின்னு அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோசிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படின்னா அது ஒரு பொண்ணு தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அரசர்கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டில் நைட்டு யானும் ஹீரோவும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்களா, வா வா உட்காரு அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹீரோயினுக்கு ஒயின் ஊற்றி கொடுக்குறாங்க. இதை பார்க்குற யானும், இவ்வளோ நேரம் நானும் உன் கூட தானடா இருந்துட்டு இருந்தேன், எனக்கு ஒயின் ஊற்றி கொடுத்தியா, அவளுக்கு மட்டும் ஒயின் ஊற்றி கொடுக்குறேன்னு, ஏன் உனக்கு கை இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளுக்கும் தான் கை இருக்கு, அப்பா அவளே ஊற்றிக்க வேண்டியதுன்னு என்ன திரும்ப கேட்ட உடனே யான் ஒயினை எடுக்க வராங்க. ஹீரோ ஒயினை தள்ளி தள்ளி வைக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு பார்த்து சிரிப்பு வந்துடுச்சு. சைல்டிஷ் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயினும் நான் எதுவும் சொல்லலையே, அவன் கோவப்பட்டு எழுந்திரிச்சு போறான்னு கேட்க யான் சிரிச்சுட்டே, ஆக்சுவலி அவன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்கான், யாருன்னு தெரியுமா, ரூஃபைக்குன்னு. ஹீரோயினுக்கு புரியலை, ரூஃபையா, அப்போ நான் தானே ரூஃபையா இருந்தேன், இவன் எங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு யோசிக்க யான் சொல்கிறாங்க, ஆக்சுவலி ரூஃபை எங்களோட ஸ்கூலில் வந்து சேரும்போது அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, எப்படி சண்டை போடணும், எப்படி வாழை பிடிக்கணும், எப்படி ஆர்ச்சரி பண்ணணும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஹீரோ அவனுக்கு சீக்ரெட்டாக நிறைய புக்ஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து அவன் படித்தான். ஹீரோ தான் அந்த புக்கெல்லாம் அவனுக்கு கொடுத்தது அப்படின்றது அவனுக்கு தெரியவும் தெரியாது, ஹீரோ அதை சொல்லி காட்டவும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நன்றி கூட கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஹீரோ இந்த மாதிரி புக்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவன்கிட்ட போயிட்டு ரூஃபை கிட்ட நான் சொல்லவான்னு கேட்ட உடனே, இல்லை நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்ப்போம், நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா ரூஃபை கிட்ட போய் சொல்லு, இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். முன்னாடிலாம் நான் எத்தனை தடவை நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்பேன் தெரியுமா, அப்போல்லாம் என்கிட்ட அவன் சண்டைக்கு வந்ததே கிடையாது. ஆனால் ரூஃபையை காப்பாற்றுறதுக்காக ரூஃபை கிட்ட தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என் கூட சண்டைக்கெல்லாம் வந்தான். ஆனால் அந்த நன்றி கெட்டவன் எப்படியெல்லாம் ஹீரோவை மாட்டி விடலாம் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணிட்டு திரியிறான் அப்படின்னு ரூஃபையை திட்டுறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு, அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோ தானா அப்படின்னு ஹீரோவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யான் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ரூம்குள்ளே போகிறாங்கல்ல, அப்போ அவங்க ஹீரோயின் கொடுத்த பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்த்தா பவுச்சுக்கு வெளியில் குதிரையும் பவுச்சுக்கு உள்ளாடி நிலாவையும் எம்ப்ராய்டரி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஹீரோயின் எப்போவுமே நிலா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், நிலானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிலாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதனால உடனே ஹீரோயினுக்கு குளிரும் அப்படின்றதுக்காக ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு நேராக ஹீரோயின் இருந்த இடத்துக்கு வராங்க. அங்கே யானை காணலையா, அவன் போயிட்டானான்னு கேட்க, ஆமாம் அவனோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்காங்க, அதனால அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, ஹீரோவும் உனக்கு குளிரும் இல்லை அப்படின்னு போர்வையை போத்தி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ யான் தான் சொன்னான், நான் ஸ்கூல் படிக்கும்போது நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கியாமே, ஆக்சுவலி அப்போல்லாம் எனக்கு யாருமே துணையாக இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என் கூட இருந்திருக்க, அது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு பாருன்னு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அந்த நேரத்தில் எனக்குமே ஒன்று பிடிக்காது, ஆனால் நீ ஒவ்வொரு தடவையுமே தோற்று போகும்போது திரும்ப திரும்ப எஃபோர்ட் போட்டு அதுக்காக நிறைய பண்ணுவ தெரியுமா, அதை பார்த்து தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மனசே எனக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இனியொரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணேன் அப்படின்னு பவுச்சில் இருக்கக்கூடிய அந்த மூன் நிலாவோட எம்ப்ராய்டரியை காமிச்சு கொடுக்குறாங்களா. ஹீரோயினும் இதை நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எப்போவுமே நீ என்கிட்ட உனக்கு நிலானா ரொம்ப பிடிக்கும், நீ நிலாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவல்ல, இப்போ கூட நீ நிலாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோ தன்னோட
என் பழம் இருக்கும்ல, அதை எடுத்து ஹீரோயினோட கையில் கொடுத்துட்டு, இப்போத்துலேருந்து நான் உனக்கு சொந்தமானவன். ஆக்சுவலி பார்த்தேன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஃபஸ்ட்டாக உனக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியாமல் உனக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு தான் ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் ஃபஸ்ட்டாக காப்பாற்றின பொண்ணு நீ தான். இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக நீ தான் இருந்திருக்க. அது உனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, எனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டாக இருந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒன்றை தவிர வேற ஒரு பொண்ணை மனசால நினைக்க முடியுமான்னு கூட தெரியல. நான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தரோட லவ்வை இனியொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. இங்கே கட் பண்ணால் இன்றைக்கி தான் மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல். அதுக்காக ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஹீரோயின், ஹீரோ அசிஸ்டன்ட் எல்லாருமே இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலை அட்டன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்கு அரசரை பார்க்குறதுக்காக அரண்மனைக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் ஹீரோயின் தன்னை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரண்மனைக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில் போனோடனே ஹீரோ நீ ரெடியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமாம் ரெடி அப்படின்றாங்க. இப்போ 2 பேருமே போயிட்டு இருக்கும்போது வழியில் ரூஃபையை பார்க்குறாங்க. ரூஃபையை பார்த்தோன்னே ஹீரோயின் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரூஃபை, சின்ன வயசாக இருக்கும் போது உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது நல்லா சரியாகி வந்துட்ட போல, திரும்ப உடம்பு சரியில்லாமல் போயிடாம அப்புறமா கஷ்டம் ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு ரூஃபை செம்ம காண்டில் இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போ அங்கே டான்ஸ் எல்லாம் நடக்குது, மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவலுக்குள்ள விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ அரசர் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, ஹீரோயின் நீ ஹீரோ கூட போயிட்டு நிறைய சாகசம் பண்ணியிருக்க, உன்ன மாதிரி ஒரு இளைஞர்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணோடனே ஹீரோயினும் இல்லை நான் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது, ஹீரோவும் தான் காரணம் அப்படின்னு ஹீரோவை புகழ, ஹீரோயினை புகழ அங்கே ஒரு புகழ்ச்சி பாராட்டே நடந்துட்டு இருக்கு. அரசரும் போதும் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புகழ்ந்துட்டு இருந்தது. ஹீரோயின் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நிறைய பேர் மாதிரி வேஷம் போடலாம், நீயாவே போயிருந்திருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு எதிரி படைகள் கிட்ட எதுக்காக ரூஃபை மாதிரி வேஷம் போட்டு போனேன்னு கேட்க ஹீரோயினும் இங்கே இருக்கிறதுலே அவர் மட்டும்தான் எப்போவுமே மாஸ்க் போட்டிருப்பாரு, ஸோ எனக்கு அதுதான் ஈஸியாக இருந்துச்சு, அதனால தானே. அரசரும் நீ நல்லாவே யோசனை கூட பண்ணியிருக்க, ஆமாம் உனக்கு ஏதாவது சன்மானம் வேணா கேளு, ஆசை இருந்துச்சுன்னா கேளு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு. ஹீரோயினும் என்னோட ஆசையா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான், எல்லாருமே என்னை ரூஃபை அப்படின்னு நம்பினாங்கல்ல, அதனால ரூஃபை கூட சண்டை போட்டு பார்த்து என்னை விட அவர் எந்த விதத்தில் சிறந்தவர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அரசரும் இதெல்லாம் இங்கே தேவையான்னு கேட்கறதுக்கு ஆமாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஸோ அரசர் ஓகே நான் இதுக்காக இதை வேண்டான்னு சொல்ல போகிறேன், ரூஃபையும் ஹீரோயினும் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க, ஜஸ்ட் சண்டை மட்டும் மேலோட்டமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ 2 பேரும் ஒருத்தர் கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்ற மோட்டிவ்ல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரூஃபையை தோக்கடிச்சிட்டாங்க. ரூஃபை தோத்து போயிடுறா. அந்த அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு, என்ன ரூஃபை தோத்து போயிட்டானா அப்படின்னு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் இதை கூட சரிபற்ற விதமாக இப்போதானே அவன் ஒரு போருக்கு போயிட்டு வந்தான், அதனால ரொம்ப டயர்டாக இருப்பான், அதனால தான் அவனால் ஒழுங்காக சண்டை போட முடியலன்னு சொன்னோடனே அரசரும் என்னவாவும் இருக்கட்டும், நம்ம இதை ஒரு ஜாலிக்கு தான் பண்ணோம், சரி நான் இங்கேருந்து கிளம்பவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே அரசரோட ஒய்ஃபு அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே வராங்க. சரி நீங்களே வந்து இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுங்க கூடத்தில் ரோசியுமே வந்திருப்பா. அதை பார்த்தோன்னே பிரைம் மினிஸ்டரும் இவ எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோசி அரசர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் எழுந்திரிச்சு ரோசி இந்த மாதிரிலாம் அரங்கத்தில் பேசக்கூடாதுன்னு. அரசரும் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, அவள் என்ன சொல்ல வராளோ சொல்லட்டும்னு சொல்கிறதுக்கு ரோசியும் இங்கே ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருன்னு ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ரோசி சொல்கிறாங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான், அவ ஒரு பையனே கிடையாது, அவ ஒரு பொண்ணுன்னு. உடனே அரசர் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அரசர் சொல்கிறாங்க ஆல்ரெடி எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு. ஒரு தடவை ஹீரோ அரசர்கிட்ட தனியாக வந்து பேசியிருப்பாங்க தெரியுமா, ஏதோ சீக்ரெட் சொல்கிற மாதிரி. அது என்னன்னா இந்த விஷயம் தான், ஹீரோயின் ஒரு பொண்ணு, அவள் பொண்ணு அப்படின்றதுனால அவளுக்கு நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டதுனால அவள் ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கா. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்துச்சு, யாராச்சும் ஒரு ஆள் வந்து சொன்னாங்கன்னா அவளுக்கு கம்மியான பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு அரசரும் நான் பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன், ஒரு பொண்ணாக இருந்து அவள் இவ்வளோ சாதிச்சிருக்கா அப்படின்னா அவளுக்கு நான் பாராட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை சொல்லிட்டு ஹீரோயின் நீ ஒரு பொண்ணாவே இனி அரண்மனைக்கு வா, நீ எதுக்குமே கவலைப்படாத, பொண்ணுங்க வரக்கூடாது அப்படின்னு நான் எதுக்குமே சொல்ல மாட்டேன், ஸோ நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், அப்படியே மனசு குழுத்து போய் ஹீரோவை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு இது பொறுக்காதே, அதனால அவர் எழுந்திருச்சு அரசரே நீங்க வேணா இந்த பொண்ணை மன்னிச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள்லாம் மன்னிக்க முடியாது, ஒருவேளை ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் இந்த மாதிரி பைய வேஷம் போட்டு நாங்கள் மிலிட்ரியில சேர்ந்துக்க போறோம் அப்படின்னு மிலிட்ரியில சேர வந்துட்டாங்க அப்படின்னா மிலிட்ரி என்ன ஆகும், ரொம்ப வீக் ஆயிரும்,
ஆகணும், அதனால இது பெரிய கிரைம், இதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசர் என்னடா இவன் இப்படி பிளேட்டை மாற்றி போடுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ அரசர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? எல்லாரும் ஹீரோயினும் ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எல்லாருக்குமே ஹீரோயின் ஒரு பொண்ணு தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ பையனா எதுக்காக வேஷம் போட்டு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்களா? ஹீரோவோட அப்பாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய்.